ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து கருவேப்பிலை சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 3-4 காஞ்ச மிளகாய், 1/4 ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்துக்கணும். ஆஃப் பண்ணதை இது எல்லாமே நல்லா வறுத்துக்கணும். நம்ம வீட்டில் அறுத்த கருவேப்பிலை இது ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். அதுக்கு நல்லா இந்த மாதிரி வணங்கணும். கருவேப்பிலைலாம் சுருண்டு வரணும். இது ஆற வச்சு நம்ம பொடி பண்ணிடலாம். சாதத்துக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கிறோம். நம்ம எவ்வளோ சாதம் எடுக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, இதெல்லாம் தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு கருவேப்பிலை சாதத்துக்கு தாளிப்பு கொடுத்தாச்சு. இதுக்கு தேவையான சாதம் போட்டு நம்ம கலரணும். லாஸ்ட்டாக நம்ம பொடி போட்டுடலாம். உப்பு போட்டிருக்கேன். இதில் கட் பண்ணி இதில் பொடி போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொடியை சேர்த்து நல்லா கலரி விட்டு கட் பண்ண. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கருவேப்பிலை சாதம் ரெடி. இது எதுக்குன்னா, இப்போ கோவிலுக்கு பிரசாதம் பண்ணிகிட்ருக்கேன். பசங்க பெருமாள் கோவில் போகிறாங்க. ஸோ வந்து பிரசாதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ தூக்கில் பேக் பண்ணணும். தூக்கில் போட்டுட்டோம். நம்ம கருவேப்பிலை சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.